விடமாட்டேன் விடமாட்டேன். இந்த ரத்த தானம் என் பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்றான். இவனை லாக்கப்ல தள்ளி கம்பி எண்ணெய் வைக்காம நான் விடவே மாட்டேன். அது ஒரு காலம் நடக்காது. இன்ஸ்பெக்டர், இவரை ஜெயிலுக்கு அனுப்புனா என்னையும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புங்க. இவர் கம்பி எண்ணா நானும் சேர்ந்து கம்பி எண்ணுவேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நீ யாரு? நீ யாரு? குறுக்க பேசாத. மிஸ்டர் ரங்கபாஷ்யத்தோட மகள். அவர் யாரு? அவர் யாரு? கௌரவம் பெருசா உயிர் பெருசான்னு கேட்டா கௌரவம் தான் பெருசுன்னு உயிர் வாழற மானஸ்த அவருக்கு மகளா பிறந்துட்டு இவனுக்காக கம்பி என்றேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லடி? வெக்கப்பட்டா காதலிக்க முடியுமா? காதலிச்சா வெக்கப்பட முடியுமா? ஐயோ ரத்த தானம், என் பொண்ணை எப்படியோ மயக்கி குழப்பிட்ட. அவ அடுக்குமொழியா பேசுறாளே, இது உனக்கே அடுக்குமா? மம்மி, என்ன வேணும்னாலும் திட்டுங்க. அவரை ஏதாவது சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். அவரை போய் எனக்கு ஆத்மா, நான் மாத்திரை போட்டு வந்து பேசுறேன். எங்க மாத்திரை? மாத்திரை காணும். நான் உங்ககிட்ட கொடுத்தனா? இல்லையே. மாத்திரை கிடைச்சிச்சு. மாத்திரை போட்டுட்டு வந்து அமைதியா இருங்க மேடம். குறுக்க பேசாதீங்க. பதட்டப்படாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது சகஜம். அவங்க வீட்டுக்கு தெரியாம ஓட பாக்குறதும் சகஜம். என்ன சகஜம்? இப்படி நீங்க கோவப்படுறதும் சகஜம். கோவப்பட்டா ஆஸ்துமா அதிகமாகுங்கிறதும் சகஜம். இந்த மாதிரி சூழலில நாம ஆளுக்கு ஆள் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறத விட சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்கணும். என்ன சொல்லுது உங்க சட்டம்? இப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லுது. சரி. அப்புறம் மேஜரான ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க கூடாதுன்னு சொல்லுது. மேடம், விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. இனிமே இந்த விவகாரத்தை முத்த விடக்கூடாது. ரெடியா இருக்கு தாலி. அதனால வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி அவன் கையில கொடுங்க. கட்டட்டும். என்னமா ஓகேயா? சார், இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, கோயில். நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, தெய்வம். போது சென்டிமெண்டா பேசுறதெல்லாம் சீக்கிரம் தாலி கட்ட சொல். என்னங்க கட்டுங்க. என்ன எல்லாத்துக்கும் இப்படிதான் திருத்திரு முடிப்பியா? தாலியை கட்ட. இன்ஸ்பெக்டர், ஒரு விஷயம். எப்படி கட்டியா? என்னைய பாக்குற? கட்டியா தாலியா? கட்டியானா? அந்த அம்பிகையோட அருளால உன்னோட ஆசைகள் எல்லாம் வெற்றிகரமா நிறைவேறிடுச்சு. இந்த வெற்றிகள் உன்னோட வாழ்க்கை முழுக்க தொடரணும். அவ்வளவுதான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மம்மி. என்ன இதெல்லாம்? நல்லா இருமா. சாத்ரி, மாப்பிள பாக்குறதுக்கு கொஞ்சம் போன மாதிரி இருக்கான். உண்மையில அப்படி இல்ல, கொஞ்சம் அமுக்கு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் ஏக்கம் வரும், தூக்கம் வராது. என்னங்க, என் பாட்டு பிடிக்கலையா? என் மேல கோவமா? என்ன பண்றது? எத்தனையோ வழிகள்ல நான் உங்களை காதலிக்கிறதா சொல்லி பார்த்தேன். நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல. சரி, நான் உங்களை மறந்துடலான்னு நினைச்சப்போ என்னால உங்களை மறக்கவும் முடியல. இந்த டிராமா எல்லாம் எதுக்கு? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே. எப்படியோ என் ஆசை நிறைவேறிடுச்சு. என் முயற்சியில நான் ஜெயிச்சுட்டேன். மன்னிக்கணும், நீ ஜெயிக்கல. என்ன பொறுத்த நீ தோத்து. சார், நல்லா சொல்லுங்க சார். உங்க கவலை பிராவ பத்தியா புறாவ பத்தியா? கோழிய பத்தி. விட்டா ரோஸ்ட் வச்சிருவிய. யோ டென்ஷன். கம்பெனில என்னென்ன இருக்கான்? ரெடிமேட் பேண்ட், ஷர்ட், பனியன், ஜட்டி. பேசலாம் என்னென்ன இருக்கான்? பெண்களையும் பிரா. சார், எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. நாம பிரா தயாரிக்கிறதே நிறுத்திட்டா? ஆஹா ஆஹா, அருமையான யோசனை. அதை விட உன்னை வேலை விட்டு நீக்கிட்ட. கம்பெனி வாழ வைக்க வழி சொல்லியாண்டா, மூடுறதுக்கு வழி சொல்ற. லீவ் மீ அலோன். நீங்க லீவ் மீ அலோன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு 3 நாள் லீவ் வேணுமே. இதுதான் 3 நாளா? நீ 8ல இருக்கா? இப்படிதான் கணக்கு எழுதிக்கியா? நீ இருந்து என்னடா பிரயோஜனம்? போய் சொல்ல. டிரைவர் இங்கதான் இருக்கேன். நிறுத்து.
நீங்க போலாம். இத ஒரு பஸ் பிடிச்சு வந்தா ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் லாரில கூட்டி வந்தேன். தப்பா நினைக்காத. அதனால என்னங்க பரவாயில்ல. இப்படி ஒரு சாதாரண கிராமம் என் சொந்த ஊரா இருக்கும்னு நீ எதிர்பார்க்க மாட்ட. இன்னும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. வா. அம்மா, என் கல்யாணத்தை பத்தி நான் எழுதின கடிதம் கிடைச்சதாமா? சவார்ல வெடிகுண்டு வச்சு அனுப்புறாங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. நீங்க எழுதின கடிதாசியும் அதே மாதிரிதான்ப்பா. ஏமா அங்கே நிக்கிறீங்க? வாங்க. இவங்க 3 பேரும் தான் என் தங்கச்சிங்க. கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க. இவங்கதான் அண்ணியா? நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. அண்ணி மெட்ராஸ் உடனே என்னவோ ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்கல்ல நினைச்சேன். ஏய், அண்ணா ஒண்ணும் மிதுன் சக்கரவர்த்தி இல்ல. இந்த அண்ணனுக்கு இந்த அண்ணி போதும். ஏன் நீ எங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. கூப்பிட கூப்பிட்டா நான் என்ன வரமா என்ன சொல்றேன்? ஓ, மாமியார் மெச்சர மருமகளா இருக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. அம்மா, அண்ணிய உள்ள வர சொல்லுங்கம்மா. வாமா, உள்ள வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மவராசியா இருமா. ஏண்டி விசாலா, நம்ம மரகத மாமாவன் ஒரு பட்டணத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே பாத்தியா? கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கானோ இல்ல இழுத்துட்டு வந்திருக்கானோ யாருக்கு தெரியும்? பிறந்த கதிருங்க மாதிரி வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி பொம்பளை சோக்கு பிடிச்ச அஞ்சானா இந்த பொண்ணுங்க கதி. அதுங்களும் அவன மாதிரியே கண்டவனை இழுத்துட்டு ஓட வேண்டியதான். சேச்சே, என்ன இந்த ஊர்க்காரங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறாங்க? அவங்க பேச்சுல நாகரிகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாம இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சியில வீட்டுல வச்சுக்கிட்டு எந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது நம்ம நாட்டு பண்பாடு. அதனால என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பொண்ணும் ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு எனக்கு நானே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டேன். அது தெரியாம வலுக்கட்டாயமா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்காக உன்னை உதாசீனப்படுத்திட மாட்டேன். இந்த வீட்டுல ஒரு மருமகளுக்குரிய மரியாதையும் இருக்கலாம், ஆனா என்கிட்ட ஒரு மனைவிங்கிற ஒரு முறை நீ பழக்க முடியாது. நானும் ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. மனசுக்கு பிடிச்சவருக்கு மனைவி ஆகணுங்கிற எண்ணத்துலதான் தாலியை கட்டிக்கிட்டு இப்ப சொல்றேன், உங்க கடமை முடியற வரைக்கும் உங்க கட்டளை எனக்கு சொந்தம் இல்ல. நீங்க கட்டிருக்கிற தாலி ஒண்ணுதான் சொந்தம். வெரி பேட், வெரி பேட். கட்டின புருஷனை பக்கத்துல வச்சுட்டு என்ன கன்னியாவே வாழதா? பைத்தியக்காரத்தனமால இருக்குது. அவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகாது என்ன பெரிய தேசிய பிரச்சனையா? இத பாரு, நான் எதுக்குமா இருக்கேன்? எல்லாத்துக்கும் மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். போ, நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க, போங்க. சாரி மம்மி, உங்க உதவியை அவர் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டாரு. தான் கடமையை தானே செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு லட்சியம் உள்ளவர். வெரி குட், வெரி குட். ஆனாலுக்கு ஒரு லட்சியத்தை வச்சுட்டு மொத்தத்துல ஏன் உயிரை வாங்குறீங்க? லட்சிய கணவர் அங்க சொல்லிட்டாரு, வந்துட்டா. லட்சிய மனைவி இங்க பேசுறதுக்கு எவ்வளவு நாளைக்கு தாண்டி இந்திய மனைவிகள் கொத்த அடிமைகளா வாழ போறீங்க? இது அடிமைத்தனம் இல்ல மம்மி, கண்ணுக்கு தெரியாத ஆணிவேர். மண்ணுக்கு கீழே இருந்து மரத்தை தாங்கிட்டு இருக்கேன், அப்படி ஒரு தியாக வாழ்க்கை. தாலிய பாத்திர கூடாதே, அப்படியே தத்துவங்களா உதுத்துருவீங்களே மம்மி. சரி 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 சரி, எப்படியோ உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். அதுக்கு என்னாலான உதவியை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அடுத்தது அப்புறம் ஒரு விஷயம் மம்மி, நாங்க வேற ஒரு வீடு பார்த்திருக்கோம். என்னம்மா நீ இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீயும் அவரும் தனியா? என்ன இப்படி தனியா விட்டுட்டு? 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தாய் வீட்டுல இருக்கிறது நாகரிகம் இல்ல. அது மட்டும் இல்ல மம்மி, கிராமத்துல இருந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சிகளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா மாப்பிள்ளை பாக்குறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்கும்னு நான் தான் சொன்னேன். அதுக்கு அவரும் சம்மதிச்சிட்டாரு.
நாளைக்கே அவங்க எல்லாம் இங்க வரப்போறாங்க. நீ ரொம்பவே மாறி போயிட்டம்மா. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த இந்திய மண்ணு எல்லாரையும் அப்படி மாத்திரும். செண்பகம், மல்லிகா எழுந்துருங்கம்மா, மணி 5 ஆச்சுல. மணி 5 தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னே. ஏண்டி கழுதைங்களா, விடுத்தது என்ன தூக்கம் போலியா? எந்திரிங்கடி, எந்திரிங்க, எந்திரிங்கடி. மெட்ராஸ் வந்ததும் இவங்க எல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க. எல்லாம் உன்னாலதாமா. இவங்களை எல்லாம் ஒரு வேலையும் செய்ய விடாம எல்லாத்தையும் ஓன் தலையில போட்டுக்கிறேன். அதனால என்ன, யார் செஞ்சா என்ன? இந்தாங்க காஃபி. படுக்கையை விட்டு எந்திரிச்சதும் காஃபி குடுத்து வச்சவளுங்க. இல்லையா இப்படிப்பட்ட அண்ணி கிடைப்பாளா? இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். பொண்டாட்டிக்கு கூடவா தேங்க்ஸ்? மன்னிக்கணும், இன்னும் நான் அவனை மனசார மனைவி ஏத்துக்கல இல்லையா, அதான் வாய் தவறி. அப்புறம் ஒரு விஷயம், பேப்பரை போட்டுட்டு டியூஷன் சொல்லிட்டு பழைய ஞாபகத்துல நேரா ஆபீஸ் போயிடாதீங்க. வீட்டுக்கு வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்னா போலாம். சைக்கிள்ல. சைக்கிள்ல போய் எனக்கு பழகி போச்சு, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ வழக்கம் போல ஆபீஸுக்கு பஸ்லயே போ. நல்லா இருக்கே. போக வர பஸ் ஃபேர் ஒரு நாளைக்கு மட்டும் ₹1.60, மாசத்துக்கு 48 ரூபா. சைக்கிள்ல போனா அது மிச்சம் தானே.